தைரியமா வெளியில வந்து இந்த அவார்ட்ஸை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இத்தனைக்கும் அவங்களுக்கு உள் ஒழுக்கு அப்படிங்கிற ஒரு மலையாள திரைப்படத்துக்காக சிறந்த குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. ஊர்வசி இந்த அவார்டை வெளிப்படையா இன்னைக்கு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. உள் ஒழுக்கு திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அதுல நான் தான் கதாநாயகி, என்னுடைய கதாபாத்திரம் தான் அதுல வந்து முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அப்படி இருக்கும் பொழுது சிறந்த துணை நடிகை அப்படிங்கிற கேட்டகரியில நீங்க எப்படி எனக்கு விருது கொடுக்கலாம்? இது என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி இல்லையா? அது மட்டும் இல்லாம துணை நடிகர்கள் எவ்வளவோ வந்து உயிரை கொடுத்து நல்ல கதாபாத்திரம் அவங்க கிடைக்கக்கூடிய அந்த குறைஞ்சபட்ச கதாபாத்திரத்துல கூட தங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறாங்க. அப்படி இருக்கக்கூடிய நடிகர்கள் எங்களுக்கு இதுல ஏதாவது கேட்டகரியில நாம நாமினேட் ஆக மாட்டோமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேட்டகரியில நீங்க என்ன நாமினேட் பண்ணி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நீங்க வந்து மறுக்கிறீங்க. இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு முதல் கேள்வியை எழுப்பியிருக்காங்க. ஏன்னா தமிழ்லேருந்து பல படங்கள் அனுப்பப்பட்டிருக்கு. அந்த படங்கள் அவங்க பார்த்தாங்களா இல்லையாங்கிறது கூட தெரியல. அவங்க சொல்றாங்க இந்த ஜூரி பேனல் முதல்ல தமிழ்ல இருந்து மலையாளத்துல இருந்து வந்த படங்களை வந்து முழுசா பார்த்தாங்களான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. எந்த அடிப்படையில ஷாருக் கானுக்கு ஒரு சிறந்த நடிகர் நீங்க கொடுத்துருக்கீங்க? அவர் ஒரு கமர்ஷியல் ஹீரோ, நிறைய ரொமான்டிக் ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்காரு, ஆக்ஷன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய ஒரு பாப்புலரான ஒரு ஹீரோ. ஆனா அந்த ஒரு காரணம் மட்டும் போதுமா ஒரு தேசிய விருது கொடுக்கறதுக்கு? ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்துக்காக எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு அவர் வந்து ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கிறாரு, அந்த ரோல் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நீங்க யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா? அந்த வகையில் ஷாருக் கானுக்கு இந்த அவார்டு கொடுத்ததை நீங்க ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க வந்து தன்னுடைய விமர்சனத்தை வச்சிருக்கிறாங்க. மாறாக இந்த அவார்டு நியாயமா யாருக்கு போயிருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடிகர் பிருத்திவிராஜ் சுகுமாரன் அவர்கள் ஆடு ஜீவிதம் ஒரு படம் நடிச்சாரு. பிளெஸி டைரக்ஷன்ல இந்த படம் மலையாளத்துல சக்க போடு போட்டுச்சு. அவ்வளவு சீரியஸான ஒரு படம். அதற்காக பிருத்திவிராஜ் எந்த அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டிருக்கிறார். அதுவும் கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ண படம். முதல்ல கல்ஃப் கண்ட்ரீஸ்லாம் அந்த படத்தை பேன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த படத்துல இருக்க பேனை வந்து தூக்குனாங்க. அப்ப கூட குவைட்ல எல்லாம் அந்த படம் வந்து பேன் செய்யப்பட்ட ஒரு படம். ஆனா அந்த படத்துல தன் வாழ்நாள்ல இல்லாத அளவுக்கு தன்னை வருத்தி கொண்டு ஒரு பிரில்லியண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பிருத்திவிராஜ் கொடுத்திருக்காரு. அந்த பர்ஃபார்மன்ஸை நீங்க ஏன் அங்கீகரிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டுட்டு அதற்கான காரணத்தையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதற்கான காரணம் என்னன்னா, அதே பிருத்திவிராஜ் தான் எம்புரான் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தாரு. அதுல வலதுசாரி சிந்தனைகளை கேள்வி கேட்டு அந்த படம் அமைஞ்சது. அது உங்க கண்ணை உறுத்திருக்கு. உங்களுக்கு அவரோட இருக்கக்கூடிய பர்சனல் முரண்பாடுகளை காரணமா வச்சு இன்னைக்கு அவருக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய ஒரு நேஷனல் அவார்டை நீங்க மறுத்து இருக்கிறீங்க.